என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு ரிப்பேரான ட்ரைபாடை சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரைபாட் யூசர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ட்ரைபாடில் இருக்கிற ஒரே பிரச்சனை அதுக்கு நடுவில் இருக்கிற லாக்கு தான். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ட்ரைபாடை நம்ம உடைக்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரைபாடை உடைச்சிட்டோம். என்னடா காசை வேஸ்ட் பண்ணுறியடா, உனக்கு காசோட அருமை தெரியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியும், அதனால நான் உடைச்சிட்டேன். இந்த மாதிரி கலந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு வந்தால் இந்த லேயர் வந்து இந்த ஓட்டைக்கு நேராக இருக்கணும். இந்த ஓட்டைக்கு நேராக இருந்தால் மட்டும்தான் இது கிரிப்பாக பிடிக்கும், இல்லைனா இது சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு தேவையானது வெறும் ஒரு 3 ரூபா லெட் பென் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த லெட் பென்னை வச்சு மொத்த கையில் வச்சுருக்கேன். மொத்த கையில் வச்சுட்டு ஐயோ இருங்க, இது ஒத்த கையில் வச்சுருக்கிறதுனால சரியாக வரமாட்டேங்குது. இருங்க, நான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைபாடில் இங்கே இந்த நோட் இருக்கு இல்லையா, இதுக்கு அடியில் இப்படி பெண்ணை உள்ளே விட்டுருணும். அதுக்கப்புறம் இது வெளியில் வந்துடும். இது 2 கை வச்சு யூஸ் பண்ணிடுங்க. அதாவது இங்கே இது கழட்டு வர மாதிரி பண்ணிடணும். இது லைட்டாக தான் வெளியில் வரணும். நீங்கள் கையை பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இதையும் நீங்கள் கழட்டணும். அதுக்கப்புறம் இந்த கிரிப்பு வந்து ஓட்டைக்கு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கழட்டிட்டு வந்துடும். இது எப்படியாவது கழட்டணும். கழட்டியாச்சு. ஏன்னா நான் ஒரு கையில் எடுக்கிறேன்னா இது நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு ட்ரைபாடு தான். அதனால தான் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கழட்டிட்டோம். இதையும் கழட்டணும். இதை வெளியில் எடுத்துகிட்டு இதை எடுத்தால் மட்டும்தான் வெளியில் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபிக்ஸ். ஆமாம், இதை லாக் பண்ணணும். இதை லாக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா உள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறது கஷ்டமான காரியம். இதை நீங்கள் எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போகிற மாதிரி பார்த்துக்கணும். இது பெரிய ஓட்டை, இது சின்ன ஓட்டை. இது எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. கரெக்டாக நேராக வச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் ட்ரைபாட் நேராக இருக்கும். போட்டதுக்கப்புறம் இந்த மேலே பெருசாக இருக்கிற போர்ஷன் கிட்ட இதை கரெக்டாக போடுற மாதிரி பண்ணிடுங்க. போட்டாச்சு. இப்போ இந்த வெள்ளை கலர் பாட்டு இருக்கு இல்லையா, இது அந்த ஓட்டையில் தெரியணும். ஒத்த கையை வச்சுருக்கிறதுனால உள்ளே விடுறது கஷ்டமாக இருக்குது. உள்ளே விடணும். இது என்னது, உள்ளே விட முடியல ஒத்த கையில். சரி, நம்ம ஒத்த கையில் உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. உள்ளே எப்படியோ விட்டாச்சு நம்ம. சரி, உள்ளே போதான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் விட்டேன். நீங்களும் யாரும் சீரியஸாக எடுத்து விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் லேயரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் பீஸை எடுத்து நம்ம போட்டுருணும். இருங்க, நான் 2 கையில் போட்டுடுறேன். இப்போ நம்ம இதை உள்ளே போட்டாச்சு. போகிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கரெக்டாக இந்த வெள்ளை லேயர் இந்த ஓட்டையில் தெரியணும். அந்த மாதிரி பண்ணிடுங்க. ட்ரைபாட் வந்துட்டு போதே இங்கே உள்ளே போட்டுடுறேன். நம்ம நினச்ச மாதிரியே நம்ம ட்ரைபாடோட லெக்கு உள்ளே விட்டாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த பெரிய போர்ஷன் எடுத்து இதில் விட்டுறணும். இதில் விட்டதுக்கப்புறம் ஐயோ விழுந்துச்சா,
இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸோ நான் ஒத்த கையில் பண்ணுறதுனால அது லைட்டாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இது வேறு ஓகே. இப்போ வசதியாக இருக்கும். இப்போ நம்மளுக்குன்னே வசதியாக ஆங்கிளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கருப்பு கலரில் இருக்கிற இந்த பொருளை உள்ளே போடணும். இதுதான் லாக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அடியில் கோடு மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்து அந்த ஓட்டைக்கு நேராக போடணும். ஓட்டைக்கு நேராக போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக இந்த லேனில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், லாக் பண்ணிடுறேன். இந்த லேனில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த பக்கம் இது இப்படி இருக்குது, இந்த பக்கம் இது இப்படி இருக்குது. அதனால் நம்ம இப்படி போட்டுருவோம். உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுக்கான ஆப்போசிட்டான ஒரு ஓட்டையில் எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஒத்த கையில் போட்டால் நீங்கள் பொறுமையாக தான் போட்டாகணும். நீங்கள் 2 கையில் போடுறதுனா நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஐயோ, இதை எடுத்தால் தான் உள்ளே போகுமா மறுபடியுமா? ஓகே. ஆஹா, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. 1 ஹேண்ட் சேலஞ்சாக இருக்கே. ஐயோ, 1 ஹேண்ட் சேலஞ்ச் எப்படி போகணும்னு பார்க்குறேன். சரி, நான் 2 ஹேண்ட்ஸ்குள்ளேயே உள்ளே விட்டுறேன். ஏன்னா என்கிட்ட ட்ரைபாட் இல்லை, அதனால மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. ஏன்னா ட்ரைபாடும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதனால் வீடியோவும் முடிஞ்சிருச்சு. ஸோ மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். பிடிக்கலன்னா விட்டுருங்க. இருந்தாலும் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க. வியூஸும் நிறைய போக மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க.